சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என் அருமை காதலர் பார்த்திபரே, இனி நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். கவலைப்படாதே பரிவாதினி, உன் காதல் நிச்சயம் வெற்றியடையும். ஆனால் பரிவாதினி, உன் காதலனை பார்த்தால் வயதான முதியவர் போல் தோற்றமளிக்கின்றாரே. பருவ மங்கையான நீ எதற்காக இப்படி ஒரு முதியவரை உனது காதலனாக தேர்ந்தெடுத்தாய்? உன் வயதிற்கு தகுந்தாற்போல் ஒரு இளையவரை உனது காதலனாக தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லவா? நீ சொல்வது உண்மைதான். நம்மை போன்ற இளம் வயதினர் அனைவருமே தங்கள் காதலனும் தங்களை போன்று இளமையாகவே இருக்க வேண்டும், அவருடைய இளமையான தோற்றத்தை தான் என்றும் தாங்கள் ரசிக்க வேண்டும், அதை காதலிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் காதலிக்கும் அந்த இளமை தோற்றம் எப்போதுமே நிலையாக இருக்கப் போவதில்லையே. வயது மாறும்போது அவர்களின் தோற்றமும் மாறத்தானே போகிறது. அதற்காக இளம் பெண்கள் எல்லோரும் முதியவர்களை காதலிக்க வேண்டும் என்று சொல்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. நீ சொன்னதற்கு நான் பதில் கூறினேன், அவ்வளவுதான். நீ என் காதலன் வயதான முதியவர் போன்று தோற்றமளிக்கிறார் என்று கூறினாயே, அதற்கு பதிலளித்தேன். தாமரை, தோற்றத்தில் எதுவும் இல்லை, திறமையிலும் ஆற்றலிலும் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை உனக்கு தெளிவுபடுத்தினேன். உன் காதலன் வயதான முதியவர் போல் தோற்றமளிக்கின்றார் என்று நான் கூறியதற்கு காரணம், நீ இந்த பொம்மைக்கு அணிவித்திருக்கும் ஆடைகளின் முறை அருந்ததியின் அப்பாவாக சோழ தளபதி பார்த்திபன் குணாளன் வேடத்தில் ஆடை அணியும் பாணியிலேயே இருந்தது. அதனால் அப்படி சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னுடைய காதலன் யார் என்று இன்னும் நீ சொல்லவில்லையே. யார் உன்னுடைய காதலன்? உன் காதலை யாருடன் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாய்? அதைத்தான் நீ சொல்லிவிட்டாயே. நீ சொன்னதை போல் வயதான முதியவர் தோற்றத்தில்தான் என் காதலன் இருப்பார். அவர் வயதில் இளையவன்தான். ஆனாலும் ஒரு முக்கியமான காரணத்திற்காக தற்போது முதியவர் வேடத்தில் இருக்கின்றார். என் காதலரை அந்த முதியவர் வேடத்திலேயே பார்த்து ரசித்து காதலிக்க தொடங்கிவிட்டேன். அதனால் இப்போது என் ஈடுபாடும் என் காதலும் அந்த முதுமையான தோற்றத்தின் மீதே வந்துவிட்டது. அதனால்தான் நான் காதலராக பாவிக்கும் இந்த பொம்மைக்கும் நான் முதியவர் தோற்றத்தையே தந்திருக்கிறேன். உன் காதலன் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார்? அதை நீ சொல்லவில்லையே. ஒரு நாட்டின் தளபதியாக இருக்கின்றார். அந்த பணியின் பொருட்டுதான் அவர் இப்போது முதியவர் வேடத்தில் நடமாடிக் கொண்டிருக்கின்றார். ஓ, அப்படி என்றால் பெரியவர் குணாளன் வேடத்தில் வந்திருக்கும் சோழ நாட்டு தளபதி பார்த்திபன் தான் உனது காதலனா? ஆமாம் தாமரை, நான் அவரைத்தான் மனதார காதலிக்கின்றேன். அப்படி என்றால் உன்னுடைய காதலை எதற்காக இந்த பொம்மை காதலனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உண்மை காதலன் பார்த்திபனிடமே நேரடியாக சொல்லிவிட வேண்டியதுதானே? இதோ பார் பரிவாதினி, காதல் என்பது விளைவிதை மாதிரி. அதை உடனே விதைத்து விட வேண்டும். அப்போதுதான் அது வேரூன்றி வளரும். வெளிப்படுத்தாத காதல் விதைக்காத விளைவிதை மாதிரி. அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. உனக்கு தயக்கமாக இருந்தால் சொல். உனது சார்பாக தளபதி பார்த்திபனிடம் உனக்குள்ள காதலை அவரிடம் நான் எடுத்து சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம். இல்லை தாமரை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவர் இளைஞர், சோழ நாட்டின் தளபதி போன்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் அவர் வயதானவராகவே காட்டிக்கொண்டு வருகிறார். அவருடைய அந்த செயல் எனக்கு மிகவும் ரசனையாகவே இருக்கின்றது. அதை நான் மிகவும் ரசிக்கின்றேன். ரசனை மிகுந்த அந்த தருணங்கள் இன்னும் சிறிது காலம் தொடர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நிலையை இன்னும் சிறிது காலம் தொடரட்டும். தகுந்த நேரத்தில் நானே என்னுடைய காதலை
அவரிடத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். அதுவரை என்னுடைய காதலன் முதியவர் குணாளனாகவே இருக்கட்டுமே. என்ன இது? வெந்நீர் தாயே, உன்னிடத்தில் நான் இட்ட பணி என்ன? தாங்கள் இட்ட பணியைத்தான் நான் நிறைவு செய்திருக்கிறேன் தாயே. இதுதான் நான் உனக்கிட்ட பணியா? ஆமாம் தாயே. வெந்நீர் தயார் செய்ய என்று கட்டளையிட்டீர்கள். தாங்கள் கட்டளையிட்டபடியே வெந்நீர் தயார் செய்து வந்துள்ளேன். எந்த உபயோகத்திற்காக நான் உன்னை வெந்நீர் தயார் செய்ய சொன்னேன் என்று தெரியுமா? தெரியாது தாயே. உனக்கு தெரியாதென்றால் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு தோன்றிய விதத்தில் ஒரு சிறு பாத்திரத்தில் வெந்நீரை கொண்டு வந்து வைத்திருக்கின்றாய். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? நான் குளிப்பதற்கு இந்த அளவு வெந்நீர் போதுமா? குளிப்பதற்கு நான் வெந்நீர் தயார் செய்ய சொன்னால் குடிப்பதற்கு தயார் செய்து வந்திருக்கிறாயே, உன்னை என்ன செய்வது? தாயே, தாங்கள் என்னிடத்தில் வெந்நீர் தயார் செய்ய என்று பொதுப்படையாக கூறினீர்களே தவிர குளிப்பதற்கு வெந்நீர் தயார் செய்ய என்று குறிப்பிட்டு சொல்லவில்லையே. ஓ, நீ என்னையே குற்றம் சொல்கிறாயா? வெந்நீர் எதற்கென்று நான் தான் உனக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமா? ஏன் நீ அதை கேட்க மாட்டாயா? அதுதானே உன்னுடைய பணி. அதற்கு தானே உன்னை வேலையில் அமர்த்தி இருக்கிறோம். தவறு செய்தது மட்டுமல்லாமல் என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? அது சரி, என்னையே நீ எதிர்த்து பேச மாட்டாய். உனக்குதான் என் குடும்பத்தாரின் ஆதரவு இருக்கிறதே. அந்த ஆதரவு களத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அந்த தைரியம் தானே உனக்கு. இதோ பார், உன்னுடைய போய் புரட்டலாம் என்னுடைய குடும்பத்தாரிடம் வேண்டுமானால் எடுபடலாம். ஆனால் ஒரு காலம் அது என்னிடம் எடுபடாது. நீ அதை கவனத்தில் வைத்துக்கொள். என்ன கருங்கோழி, எதற்காக பணிப்பெண்ணிடம் இந்த அளவிற்கு கடிந்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவள் என்ன தவறு செய்தாள்? என்ன தவறு செய்தாள் என்று அவளிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன பணிப்பெண்ணே, என் தங்கை கருங்கோழி கோபம் கொள்ளும் அளவிற்கு அப்படி என்ன நடந்தது? அவள் கோபத்திற்கு ஆளாகும் வண்ணம் அப்படி என்னதான் நீ தவறு செய்தாய்? கருங்கோழி, இவள் பதில் கூற தயங்குகிறாள். இவள் என்ன தவறு செய்து உன்னை கோபம் கொள்ள செய்தாள் என்பதை நீயே உன் வாயால் சொல்லிவிடு. உண்மையில் என்ன நடந்தது? அண்ணன் கேட்கிறார் அல்லவா? என்ன நடந்தது என்று மறைக்காமல் உண்மையை சொல். சொல் பெண்ணே, கருங்கோழி ஏன் கோபம் கொண்டாள் என்பதை சொல். உண்மையில் என்ன நடந்தது? பிரபு, இப்படி ஒரு பதிலை நான் சொல்வதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். தங்களது தங்கையாருக்கு உண்மையில் யார் மீது கோபம், எதற்காக கோபம் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே அவர் காரண காரியம் எதுவும் இல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுகிறார்கள் என்பது மட்டும் உண்மை. நான் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறேனா? அண்ணா, நீங்களே பாருங்கள். குளிப்பதற்கு வெந்நீர் தயார் செய்ய சொன்னேன் இவளிடம். இதோ இந்த சிறிய பாத்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறாள். கோபம் வருமா வராதா? சரி சரி, ஒரு விருந்தினர் வந்திருக்கும் நேரத்தில் உங்கள் சண்டையை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்காதீர்கள். பெண்ணே, நீ செல். உத்தரவு. மணிமரா, தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. வெந்நீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். இங்கு வந்து பார்த்தால் வெந்நீர் தயாராக இருக்கின்றது. அண்ணா, இப்போது எதற்காக அவர் இங்கு வந்திருக்கிறார்? நான் தேவையில்லை, நம் குடும்பம் தேவையில்லை என்று தூக்கி இருந்து போனவருக்கு இங்கு என்ன வேலை இருக்கிறது? நம் வீட்டு வாசற்படியை அவர் எதற்காக மிதிக்க வேண்டும்? நமக்கும் அவருக்கும் இனி என்ன உறவு இருக்கிறது? அவர் உங்கள் நண்பர் என்றால் தயவு செய்து அதை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கெல்லாம் கொண்டு வராதீர்கள். என்ன கருங்கோழி, மகேந்திரனை இப்படி எடுத்தறிந்து பேசுகிறாய்? உனது சூழ்நிலையை மட்டும் நினைத்து பார்த்து கோபம் கொள்கிறாயே. அவருடைய சூழ்நிலையை கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாயா? அதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தால் இப்படியெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு உனக்கு மனமே வராது கருங்கோழி. நடந்ததையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்.
நம் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்த மங்கம்மா தேவியாருக்கும் உடன் வந்த அவர் தோழி மாதுரிக்கும் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து தரும்படி மன்னர் மகேந்திரனுக்கு கட்டளையிட்டார். அதன் பொருட்டு அவர்களுக்கு உதவச் சென்ற மகேந்திரன் அந்த தோழியின் விருப்பத்திற்காக பாண்டிய நாட்டை சுற்றி காட்டினார். பாண்டி நாட்டை மட்டுமா சுற்றி காட்டினார்? அவளுக்கு அம்பு பயிற்சி அல்லவா அளித்தார்? அம்பு பயிற்சியை அவள் கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டாளா? இதென்ன மணிமாறா வம்பாக இருக்கின்றது? அவள் கேட்காமலா நான் அவளுக்கு அம்பு எய்வதற்கு பயிற்சி அளித்தேன்? அவள் கேட்டாள், அதனால் நான் பயிற்சி அளித்தேன். அண்ணா, அவரை எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். மகேந்திரன் அந்த தோழிக்கு பாண்டிய நாட்டை சுற்றி காட்டியது அம்பு பயிற்சி அளிப்பது என்பதையெல்லாம் விரும்பாத நீ அதை பற்றி என்னிடத்திலும் நம் தந்தையாரிடத்திலும் குறைப்பட்டுக் கொண்டாய். நம் தந்தையார் அதை பற்றி நியாயம் கேட்க மகேந்திரனின் குடும்பத்திடமே சென்றார். அவர்களிடத்தில் தேவையில்லாமல் வாயை கொடுத்தார். தன் மகனை பற்றி தவறாக பேசியதால் மகேந்திரனின் தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை பாடுபட்டு விடுமோ என்ற பயத்தில் நம் தந்தைக்கு கோபம் வந்தது போல் தன் மகனை தவறாக பேசுகிறார்களே என்ற எண்ணத்தில் அவருக்கும் கோபம் வரும் அல்லவா? கோபம் வரலாம். அதற்காக திருமணமே வேண்டாம், உங்கள் மகள் என் மகனுக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்து பேச வேண்டுமா? கருங்குழலி, அந்த வார்த்தைகள் என்ன? என் தந்தையார் மனதார சொன்ன வார்த்தைகளா? அப்படி என்றால் உங்கள் தந்தையார் மனதார அதை சொல்லாமல் என் தந்தையாரை கோபமூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே அதை சொன்னாரா? ஆம், என் தந்தையை வெறுப்பேற்றிய உன் தந்தையை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக கூறிய வார்த்தைகள் அவை. திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று என் தந்தையார் ஒருபோதும் நினைக்கவில்லை. அப்படி நினைத்து கூறிய வார்த்தைகள் அல்ல. நீங்கள் சொல்வது உண்மைதானா? என்ன கருங்குழலி, என் வாழ்க்கையை மாற்றியவளே நீதானே. உன்னிடம் பொய் சொல்வேனா? நான் உங்களை நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். நிகழ்ந்த எல்லாவற்றையும் நாம் இருவரும் மறந்து விடுவோம். நிச்சயம் மறந்து விடுவோம். நீங்கள் என்னை தவிர இனி எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. இனி உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் மாதுரி. என்ன சொன்னீர்கள்? மாதுரியா? மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிவிட்டதா? ஏன் அவசரப்படுகின்றாய்? நான் சொல்ல வந்ததை முழுமையாக கேள், என்னை புரிந்து கொள்வாய். சொல்லுங்கள். இனி உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், மாதுரி உட்பட என்று கூற வந்தேன். அதற்குள் அவசரப்பட்டு விட்டாய். இப்படித்தான் அவசரப்பட்டு உங்கள் மீது கோபம் அடைகிறேன். அதன் பிறகுதான் நீ சமாதானமாகி விடுகின்றாயே. என்னடி, ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? தங்களிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் அம்மா. அதை அந்த புறத்திலேயே சொல்லிருக்கலாமே. இது தனியாக சொல்ல வேண்டிய செய்தி அம்மா. யாரை பற்றிய செய்தி? தங்கள் கணவரை பற்றிய செய்தி அம்மா. ஓ, அப்படியானால் இது முக்கியமான செய்திதான். என்னவென்று சொல். யாரோ 2 பேர் அவரை தனியே சந்தித்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனடி, இதுதான் நீ செய்தி சொல்லும் லட்சணமா? யாரோ வந்தார்கள், ஏதோ பேசினார்கள் என்பதை போய் என்னிடம் தனியாக வேறு சொல்ல வேண்டுமா? போய் ஏதேனும் வேலை இருந்தால் போய் பார், போ. அம்மா, அவர்கள் 2 பேரும் காட்டுவாசிகள் போல் ஆடை அணிந்திருந்தார்கள். அதனால்தான் அம்மா சொல்ல வந்தேன். என்னடி சொல்கிறாய்? காட்டுவாசிகள் போல் இருந்தார்களா? நீ நன்றாக பார்த்தாயா? சற்று தூரத்தில் இருந்து தெளிவாக பார்த்தேன் அம்மா. அவர்கள் காட்டிலிருந்து வந்தவர்கள்தான். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் ஏற்கனவே அவருக்கு பழக்கமானவர்களாக தெரிகிறதம்மா. நீ எதை கொண்டு அப்படி சொல்கிறாய்? அவர்களை பார்த்த உடனேயே, ஓ நீங்களா என்பதைப் போல் அவர் தலையை அசைத்தாரம்மா. அந்த இருவரில் வாட்டசாட்டமாக இருந்த ஒருவன் அவரிடம் மிகவும் நெருங்கி பழகியவன் போல் அருகில் சென்று பேசினானே. உடன் வந்தவன்தான் அவரிடம் பேச பயந்தவன் போல் சற்று விலகி இருந்தான். அவர்கள் என்ன பேசினார்கள்? அதுதான் அம்மா தெரியவில்லை. இவ்வளவு சொல்லும் நீ அவர்கள் பேசியதை சிறிதளவாவது கேட்டு சொல்லியிருந்தால்
எனக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அல்லவா? நான் சற்று கொஞ்சம் தள்ளி நின்று தனமாயிருந்தேன். அருகில் நின்றிருந்தால் அவர்கள் என்னை பார்த்து விடுவார்கள் என்ற நிலைமை. ஆனாலும் அவர்கள் பேசியதில் சில சொற்கள் அவ்வப்போது காற்று என் பக்கம் வீசும்போது காதில் வந்து விழுந்தது. அதையாவது சொல்லடி. யாரை பற்றியோ தீவிரமாக விவாதித்திருந்தது போல் தெரிய வந்தது. அந்த காட்டுவாசி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். தன் உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டது போல் தெரிகிறது. உடை மாற்றம் என்ற சொல் கேட்டது. அதற்கான பொருள் வேண்டும் என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். அவர் உடனே சென்று பொன்முடிப்பை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார். இரு இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். உடை மாற்றம், பொன் முடிப்பு. நீ மேலே சொல். அதற்கு மேலே சொல்வதற்கு ஒன்றுமில்லை அம்மா. அந்த காட்டுவாசிகள் பொன்முடிப்பை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார்கள். இது போதும். உபயோகமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறாய். இப்பொழுது நீ செல். பிறகு எனது அந்தப்புறத்திற்கு வந்து என்னை பார். ஆகட்டும் அம்மா. அம்மா. வா மாதுரி, இப்பொழுதுதான் வருகிறாயா? இல்லை அம்மா, தாங்கள் அந்த பணிப்பெண் சொன்ன சொற்களை மீண்டும் சொல்லி பார்த்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தீர்களே, அப்போதே வந்துவிட்டேன். அப்படி யோசித்ததில் ஏதாவது தோன்றியதா? மிகப்பெரிய சந்தேகமே தோன்றியிருக்கிறது. என்னம்மா அது? வாட்ட சாட்டமான ஒருவன் என் கணவரை சந்தித்து பேசியதாக அந்த பணிப்பெண் சொன்னாள். அவன் யாராக இருக்க முடியும் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவன் இடும்பனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் தன் தாய் தந்தையரை ஏமாற்றி தாமரையை கடத்தி சென்றவன். அதை கூட அவர்கள் எளிதாக ஒப்புக்கொள்ளவில்லையே. நீங்கள் கடுமையாக மிரட்டிய பிறகு உண்மையை சொன்னார்கள். அவர்கள் மேல் நாம் கோபித்துக் கொண்டு பயனில்லை மாதுரி. கொடுத்த வேலையை சரியாகத்தான் செய்தார்கள். அந்த காடவனின் குடிவெறியால் தான் இப்படி நேர்ந்துவிட்டது. அவன் செய்த தவறால் இருளாயி தானும் ஒரு குற்றவாளியாக நின்றாள். பெற்றவர்கள் எந்த கதிக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்று தாமரையை கொண்டு போயிருக்கிறான் அந்த இடும்பன். ஆனால் அவன் எப்படி இவருக்கு இந்த அளவிற்கு நெருக்கமானான்? நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றானே. யாரை? காட்டுவாசி உடையை மாற்றி வேறு உடையை அணிய வேண்டும் என்று நினைக்கிறானே, எதற்காக? அவன் கேட்ட உடனேயே என் கணவர் பொன்முடிப்பை எடுத்து தருகிறாரே, ஏன்? ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது போல் தெரிகிறது அம்மா. ஆனால் அது என்னவென்றுதான் புரியவில்லை. உனக்கு எதுதான் புரிந்திருக்கிறது? இப்பொழுது அந்த இடும்பன் என்னவரின் கையாளாக மாறியிருக்கிறான். அப்படியானால் தாமரை அவனோடு இருக்கிறாள். தாமரையை கடத்தியவரே அவன்தான் என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்குமா? அது தெரியாமலா அவர் இடும்பனுக்கு இந்த அளவிற்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்? அப்படியானால் நாம் தாமரையை வேறு இடத்திற்கு மாற்ற சொல்லி இருந்ததை அறிந்து இடும்பனை கொண்டு தாமரையை கடத்த செய்தவரே அவராக இருக்குமோ? என்னம்மா யோசிக்கிறீர்கள்? மிக சரியாக சொன்னாய் மாதுரி. அப்படியும் நடந்திருக்கலாம். அல்லது அதற்கு பிறகு தாமரை இடும்பனிடம் இருப்பதை அறிந்து அவனை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. என்னம்மா? தாமரை இப்பொழுது என் கணவரின் பாதுகாப்பில் தான் இருக்கிறாள். அவருக்காக தாமரையை பாதுகாக்கும் பொறுப்பை இடும்பன் தான் ஏற்றிருக்கிறான். ஆனால் இனியும் சோழ நாட்டிற்குள் அவளை எங்கும் வைத்து பாதுகாக்க முடியாது என்பதால் தான் வேறு எங்கோ கொண்டு சென்று அவளை வைத்திருக்கிறான். அங்கு இதே காட்டுவாசி உடையில் இருந்தால் பிரச்சனை ஏற்படும் என்பதால் தான் வேறு உடை வேண்டும் என்று கேட்டு அவரிடம் பொன்முடிப்பை பெற்றிருக்கிறான். அப்பப்பா, ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்து எப்படி இதுதான் நடந்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன ஆனால்? தங்கள் கணவர் மாமன்னருக்கு விசுவாசமாக இருப்பவராயிற்றே. தாமரையை கொண்டு சென்று மன்னர் முன்னால் நிறுத்திவிட்டால் அது ஆபத்தாக போய்விடுமே. நீ சொல்வது உண்மைதானடி. ஆனால் ஒன்றை நினைத்து பார். என்னம்மா? தாமரை நம்மிடமிருந்து பிரிந்து அவர்கள் பிடிக்குள் சென்று எவ்வளவு காலமாகிறது?
எப்படியும் பல மாதங்கள் ஆகிவிட்டதம்மா. இவ்வளவு காலங்களாக தாமரை அவர் பிடியில் தானே இருக்கிறாள். ஆமாம். தாமரையை மன்னர் முன்னால் நிறுத்தி என்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் என் கணவர் அதை எப்போதோ செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். ஏன் அவர் அப்படி செய்யவில்லை? ஆமாம், ஏன் செய்யவில்லை? அதுதான் அடி, அவர் என் மீது கொண்டிருக்கும் அன்பு. மன்னரின் கோபத்திற்கு ஆளாகாமல் என்னை காப்பாற்ற நினைக்கிறார்.